பதவி வந்திருக்கின்றார், பேசியிருக்கின்றார். அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்று சொன்னவுடன் நான் நிச்சயமாக வருகிறேன் என்று சொல்லி இந்த தினம் இங்கே வந்து கலந்து கொள்வதற்கு வாய்ப்பை வழங்கிய ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒவ்வொரு கிராம பகுதியிலுமே இது ஒரு சிறப்பு நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. அந்த காலத்தில் இருந்த நிகழ்ச்சியெல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் இந்த வள்ளிக்கும்மி என்பது கிராமத்து அளவிலே பயிற்சி பெற்று அங்கங்கே அரங்கேற்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை இந்த சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு மாத காலம் பயிற்சி கொடுத்து இங்கே வந்து அரங்கேற்றம் நடத்தி வைக்கின்ற மங்கை வள்ளிக்கும்மியை சேர்ந்த அத்தனை பேருக்குமே நான் முதலில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் எத்தனையோ பணிகள் இருந்தாலும் கூட இந்த சமுதாய சேவை என்பது அவர் மனதிலே இருந்தால்தான் இது போன்ற நிகழ்வுகளால் நடத்த முடியும். இன்றைய காலகட்டத்தில் பணிகள் நிறைய இருக்கின்ற போது இந்த சமுதாயத்திற்காக இந்த சமுதாய சேவையை செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்ற பெண்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வள்ளி கும்மி நடனத்தை பயிற்சியை ஒரு மாத காலம் நடத்தி அதை அரங்கேற்றுவது என்பது மிக மிக எளிதான காரியம் அல்ல என்பதை நானும் அறிந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நமது பகுதியிலேயே நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 10-20 வள்ளிக்கும்மி நிகழ்ச்சிக்கு அரங்கேற்ற நிகழ்வுக்கு சென்றிருக்கின்றோம். அதிலேயும் இப்பொழுது பல பேர் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதில் நமது மங்கை வள்ளிக்கும்மி சண்முகசுந்தரம் அவர்கள் ஆரம்ப காலம் தொட்டே இதை நடத்தி கொண்டிருக்கின்றார். என்னுடைய இந்த இடத்துல அறிவுமான காலத்திலிருந்து இந்த நிகழ்வை பற்றி எடுத்து சொல்வார். அப்பொழுதெல்லாம் கூட எனக்கு அது முக்கியமாக தெரியவில்லை. நமது பகுதியிலே பார்க்கின்ற போதுதான் இந்த நிகழ்ச்சி கிராமத்திலே எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி, அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற நிகழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்கின்ற பெண்கள் அத்தனை பேருமே எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு மாத காலம் நல்ல பயிற்சி எடுத்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த நிகழ்வை நடத்தி காட்டுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. நாங்கள் வந்து பேசிவிட்டு செல்லலாம், ஆனால் அதை செய்கின்ற காட்டினவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் என்பது நான் தெரிந்திருக்கின்றேன். ஆக இந்த வள்ளிக்கும்மியில அரங்கேற்றத்தை கலந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் அத்தனை பேருக்குமே சிறார்கள் கூட வந்திருக்கின்றீர்கள். அவர்களும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு போட்டியாக ஏன் உங்களை விடவே நன்றாக சிறார்களெல்லாம் அந்த பயிற்சியை பெற்று மிக சிறப்பாக கலைப்பில்லாமல் அந்த நடன நிகழ்ச்சியை அரங்கேற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அது கற்றுக் கொடுத்தவர்களுக்கும் அது ஈடுபாட்டோடு நீங்கள் கலந்து கொண்டதற்கும் உங்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது நமது ஊருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். மங்கை வள்ளிக்கும்மி என்பது காலகாலமாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட 150வது அரங்கேற்ற நிகழ்வாக பாதையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் நாங்கள் தான் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ ஊரில் அவர் கற்றுக் கொண்டிருக்கின்றார், நானும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். 150வது நடன பயிற்சி முகாமை இங்கே வைத்து இந்த அரங்கேற்றம் நடத்தியிருக்கின்றார் என்று சொன்னால் சண்முகசுந்தரம் மற்றும் அவரோடு வருகின்ற அனைத்து இந்த சங்கத்திலே மங்கை வள்ளிக்கும்மி பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்குமே நன்றியும் பாராட்டும் தெரிவித்து இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை அவர் இன்னும் செய்ய வேண்டும். அவர்கள் காணும் முதல்நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு நானும் ஆண்டவனை பிரார்த்தித்து அதே போல இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் அத்தனை பேருக்குமே எவ்வளவோ நாங்கள் ஆண்கள் எல்லாம் பார்த்தாலும் கூட இந்த சங்கடங்கள் முதல்ல அவர்களிடத்திலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக ஒரு மாத காலமாக நீங்கள் பயிற்சி எடுத்திருக்கின்றீர்கள். இந்த தினம் இங்கு அரங்கேற்ற நிகழ்வு பல்வேறு பகுதியிலே நடைபெற இருக்கின்றது. அதை நீங்கள் கலந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அது நம்ம ஊர் பெண்கள் கலந்து கொண்டார் என்று சொன்னால் எனக்கும் பெருமை, இந்த ஊருக்கும் பெருமை என்ற வகையிலே கற்றுக் கொடுத்தவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் நன்றி கூறி அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளூரில் ஏற்பாடு செய்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது 150வது அரங்கேற்ற விழாவை கலந்து கொண்டு நம்ம எல்லாம் சிறப்பித்த முன்னாள் அமைச்சர் அர்மீன் ரங்கமணி அவர்களுக்கு நமது வழக்கின் பலத்த கரவசத்தை இது மாதிரி நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பவானி குமாரபாளையத்தில் பண்ணப்ப வந்திருக்காங்க. சரி,